அங்கிள், திருடின பணத்தை வச்சுக்கிட்டு எப்பவுமே யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. சின்ன பையா, டைலாக் எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேக விடு, பேக விடுன்னு சொல்றேன்ல. தப்பிச்சு போயிட்டாங்களா? லட்டு சிங் சார் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓ டேம் இட். திருடங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல லட்டு சிங், நீ இருக்கிற இந்த ஏரியாவுல திருட்டு இவ்வளவு ஈஸியா நடந்துகிட்டு இருக்கா? நீ உட்கார்ந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு திருடனை கூட இது வரைக்கும் பிடிக்கல. திருடன் உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உனக்கு ஒரு டார்கெட் கொடுக்க போறேன். நாளைக்குள்ள லாக்அப் குள்ள குறைஞ்சது 10 திருடங்களாவது இருக்கணும். சார், நாளைக்குள்ள என்னால 10 இல்ல 15 பேரை கூட பிடிச்சு லாக்அப்ல போட முடியும். அப்ப சரி, நாளைக்குள்ள உன் லாக்அப்ல 15 பேர் இருக்கணும். ஜாஸ்தி சார், நான் சும்மா தான் சார் சொன்னேன் சார். சார், ஏதோ ஒண்ணு எடுத்து தாத்தரையில போட்டுக்குமா. தேவையில்லாம எதுக்காக சார் இவ்வளவு லென்த்தா டயலாக் பேசி மாட்டிக்கிட்டீங்க? இப்போ 15 திருடங்களை நீங்க எங்க போய் பிடிக்க போறீங்க? கான்ஸ்டபிளே, இந்த லட்டு சிங்கால முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையாது. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையில என்ன இருக்குன்னு கவனிச்சிருக்கியா? ஐ ஆம் பாசிபிள்னு இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசலாமா? சரி சரி பேசுங்க, ஆனா ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் மனிதர்களோட சுவாபத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட சின்ன வயசு ஆசை, அதனால இந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன். இளம் பருவங்கிறது ரொம்ப அழகான ஒரு பருவம். சிறு வயசுல நம்ம சாக்லேட்டை திருடுவோம், மத்தவங்க புத்தகத்தை மறைச்சு வைப்போம். இந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது மத்தவங்களோட டிஃபனை திருடி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வேற, எங்க டீச்சர் வரதுக்குள்ள நான் சாக்கையும் டஸ்டரையும் திருடி வச்சுப்பேன். எங்க டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்து சாக்கையும் டஸ்டரும் தேடியே கிளாஸ் காலி ஆயிடும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஓபி அடிப்போம். நான் இவங்கள மாதிரி சின்ன சின்ன சட்டைகள்லாம் பண்ணல. ஆனா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேனா பென்சில் எடுத்து ஒளிய வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் திரும்ப கொடுத்துடுவேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது திருடி இருக்கீங்க. ஓஹோ, you are all under arrest. எங்களை வெளியில விடுங்க. பீடாராம், லாக்கப்ப திறந்து விடுங்க. என்ன எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல பண்ண சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் இப்ப ஜெயில தூக்கி போடுவாங்களா? இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. என்கிட்ட கமிஷனர் சார் நாளைக்குள்ள 15 திருடங்களை பிடிச்சு உள்ள போடணும்னு சொல்லி இருக்காரு. நீங்க எல்லாரும் திருடி இருக்கீங்க. அந்த திருட்டை எப்ப பண்ணா என்ன? திருட்டு தானே. கான்ஸ்டபிளே, இவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாம என்ன சீக்கிரமா எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. லட்டு சிங் சார், இங்க பாருங்க, நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் புடிச்சு உள்ள போட்டிருக்கீங்க. எங்களை வெளியில விடுங்க. சார், ஒரு சின்ன டவுட், உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிட்டு வந்தாரா சார்?
1 2 3 4 5 சார் சார் மொத்தம் உள்ள 10 பேர் தான் இருக்காங்க. யோ கான்ஸ்டபிளே, நீ சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு திருடி இருப்ப. கண்டிப்பா திருடி இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட சேர்த்து 11 பேரு. சார் சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், வெளியே விடுங்க சார். நான் ஒரு போலீஸ் அதிகாரி சார், என்னையே தூக்கி இப்படி கம்பி என்ன வச்சிட்டீங்களே சார். லட்டு சிங் uncle, ஏன் இவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க? சிவா, நாளைக்குள்ள 15 திருடங்களை செல்லுல போடணும்னு கமிஷனர் சார் என்கிட்ட ஆர்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் திருடுனதா தானா வந்து என்கிட்ட சொல்லி இருக்காங்க தெரியுமா? இவங்க திருடி இருக்காங்க. என்ன தேஜானி அங்கிள், சுவாமி அங்கிள் இவங்கெல்லாம் திருடி இருக்காங்களா? அட இல்லம்மா, நாங்க திருடவே இல்ல. சின்ன வயசுல நாங்க பண்ண சேட்டையெல்லாம் லட்டு சிங் திருட்டுன்னு நினைச்சு உள்ள தூக்கி போட்டாரு. லட்டு சிங் அங்கிள், தப்பு பண்ணாதவங்கள லாக்அப் குள்ள போடுறதுங்கிற விஷயம் கண்டிப்பா ரொம்ப தப்பானது. நோ சிவா, சிவா நாளைக்குள்ள என்னோட டார்கெட்டை நான் முடிச்சே ஆகணும். 11 திருடர்களை நான் புடிச்சிட்டேன். என்ன மீதி இருக்கிறது 4 பேர் தான். 1 2 3 4 4 3 2 1 only 4 தான் வேணும். சிவா, நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது சேட்டைகள் பண்ணியிருப்பீங்கல்ல? சொல்லுங்க. சிவா, எந்த பதிலும் சொல்லாத. லட்டு சிங் சாரோட எண்ணம் சரியில்லை சிவா. யோடி, நீ கண்டிப்பா சின்ன வயசுல ஏதாவது ஒன்ன திருடி இருப்ப. ஆமா தானே, பயப்படாம பதில சொல்லே. லட்டு சிங் சார், நான் இப்பவும் சின்ன பையன்தான். நான் சொல்றது உண்மை. லட்டு சிங் அங்கிள், சரி அதெல்லாம் விடுங்க. டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உண்மையான திருடங்களை எல்லாம் எப்படி பிடிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. இப்போ லாக்அப்பை திறந்து இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீ சொல்றதால மட்டும்தான் இவங்க எல்லாரையும் நான் வெளியில அனுப்புறேன். இல்லனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் சிவா. சரி லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறோம். நீங்க கொஞ்சம் உள்ள வந்தா நல்லா இருக்கும். சொல்லிருவா. விடாதீங்க அவரை. நல்லா குத்து குத்து குத்துங்க. வாங்க வாங்க. அங்கிள், எந்த குரூப்பாவது வேன்ல போறத நீங்க பாத்தீங்களா அங்கிள்? இல்ல, நாங்க பார்க்கலப்பா. ஏய் நிலை, வேன்ல யாராவது இந்த பக்கம் குரூப்பா போனதை நீ பாத்தியா? இல்ல சார், நாங்க பார்க்கல. யாரு? ஓ நீயா, சரி சரி படி. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி இன்டர்நேஷனல் பேங்க்குக்கு வெளியில இருக்கேன். பேங்க்குள்ள 10 பேர் சந்தேகப்படுற மாதிரி உள்ள போனதை நான் பார்த்தேன். நீ உடனே கிளம்பி இங்க வா சிவா. ஓகே ஆதி, ஐ அம் கமிங். நீ அங்கேயே இரு. லட்டு சிங் சார், அதோ அங்க இருக்காங்க பாருங்க. திருடிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஏய் எல்லாரும் அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க, அசையக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏய் நீங்க 10 பேர் தானே இருக்கீங்க, ஆனா எனக்கு 15 திருடங்க வேணுமே. போங்க போங்க போங்க, உங்களால எனக்கு ஒரு யோசனை இல்ல. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. லட்டு சிங் சார், என்ன பண்றீங்க? 10 திருடன்களை அப்படியே தப்பிக்க விட்டுட்டீங்க. அட என்னப்பா நீ, எனக்கு 15 திருடங்க வேணும் இல்லையா? இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சொல்லு. 10ல 5 சேர்த்தா எவ்வளவு வரும்? நீங்களே சொல்லுங்க அங்கிள். இந்த கையில 5, அப்புறம் இந்த கையில 5, 10. இதுக்கப்புறம் நான் எப்படி என்றதுன்னு தெரியலையே. அட சொல்லப்பா. இந்த ஐடியா நல்லா இருக்கே. 1 2 3 4 5, இங்க 10 இருக்கு, 15. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வரலையே. 10 பேரை பிடிச்சிருந்தா மீதம் 5 பேர் தானே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஐடியா இல்லையே. கமிஷனர் சார் 15 திருடங்களை பிடிக்க சொன்னார் மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது, வேற எதுவும் இல்லையே. இதுல கணக்கே சுத்தமா எனக்கு மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? சிவா சிவா. ஆதி,
திருடங்க எங்க? லட்டு சிங் சாரோட தயவால எல்லா திருடன்களும் நல்லபடியா தப்பிச்சு போயிட்டானுங்க. என்னோட பேரு கேலேஷ் சில்கிவாலா. என் வழியில இருந்து நகது போயிடுச்சுன்னா பையா, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டுருவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னைய அடிச்சிட்டியா? இவனை விடாதீங்க. Hands up, Inspector. சார் அந்த சின்ன பையன் கிட்ட என் ஆளுங்க கூட ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லு, இல்லனா இந்த நிமிஷமே உன்னை நான் மேல அனுப்பிடுவேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சிவா சிவா ஃபைட்ட நிறுத்து. இவன் என் முதுகுல ரிவால்வர் வச்சு மிரட்டுறான். இந்த சின்ன பையன் இவனோட சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இவனோட சைக்கிளை தூக்கி போட்டுருங்க. சீக்கிரமா எல்லாரும் வேன்ல போய் உட்காருங்க. ஐயோ, ரிவால்வரை என்கிட்ட கொடுத்துட்டு போற பாரு. நான் எப்பொழுதுமே லைசென்ஸ் இல்லாத ரிவால்வரை யூஸ் பண்ண மாட்டேன். இதை எடுத்துக்கிட்டு போ. லட்டு சிங், பசிச்சதுன்னா அதை அப்படியே சாப்பிட்டுடு. நான் உன்னோட ரிவால்வரை எதுக்கு சாப்பிடணும்? சொல்லு. சரி லட்டு சிங் சார், ஒருவேளை உங்களுக்கு பசிச்சதுன்னா தோல் உரிச்சு சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழத்தை ரிவால்வர்னு உங்களை ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானா? இந்த கேங்க பிடிக்கணும்னா நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராப்ப செட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ராப்ல அவன் கேங்கோட மொத்தமா அவன் தானாவே வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நாம அவங்கள பிடிச்சிடலாம். லட்டு சிங் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. திருடங்க எப்பவோ இந்த வேதா சிட்டியை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு திருடங்களா? அந்த எலிங்க இந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. என்னோட ஒரு அடிக்கு தாங்க முடியாமையே பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. இனிமேல் அவங்க பயத்துல அவங்க வீட்டுல கூட திருடவே பயப்படுவாங்க. அந்த காமெடி இன்ஸ்பெக்டர் நம்மளையே எலின்னு சொல்லிட்டானா? நாமெல்லாம் எலிகள் கிடையாது, நாம எல்லாரும் யானைகள், அப்படித்தானே? ஹேய் லட்டு சிங், நீ என்னையா எலின்னு சொன்ன? நான் யாருன்றத உனக்கு காட்டுறதுக்காக இப்ப வரப்போறேன். உன்னால எப்பவும் என்ன தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிருக்கேன். உன்னால எப்பவும் என்ன இந்த இடத்துல வந்து பிடிக்கவே முடியாது. வாங்க போலாம், அந்த லட்டு சிங்க்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம். காலையில இருந்து லட்டு சிங் வெளியே வரவே இல்லை. சரி வாங்க, இவனை நாம ஃபாலோ பண்ணி போலாம். ரொம்ப தூரம் போய் எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். பார்த்த முதல் நாளே அம்மாடி. சார் சார், அவங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிளே, திருடங்க வந்துட்டாங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா சிவா இங்க வந்தானா இல்லையா அதை சொல்லு. சிவா மட்டும் இங்க வரல, திருடங்களோட கேங் நம்ம 2 பேரையும் அடிச்சு துவச்சு காய போட்டுருவாங்க. லட்டு சிங் சார், நான் உங்க இன்டர்வியூவை டிவில பார்த்தேன். நீங்க அந்த இன்டர்வியூல
எல்லா திருடங்களையும் எலி மாதிரி அடிச்சு துரத்துட்டீங்கன்னு சொன்னீங்களே. வா. இப்ப உண்மையிலேயே யாரு எலின்றத கொஞ்சம் சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை. அது வந்து அந்த பிளான் வந்து சிவாவோடது தான், சிவாவோடது. பிளான் யார்தான் இருந்தா என்ன, ஆனா இந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. இங்க லட்டு சிங் அங்கிள் மட்டும் இல்ல, இதே இடத்துல நானும் இருக்கேன். போச்சா, என் சிவா வந்துட்டான், என்னோட சிவா வந்துட்டான். டப்புச்சு புட்டு டும்பு டக்கு, டப்புச்சு புட்டு டும்பு டக்கு. ம். ஓ, நீ வந்துட்டியா சின்ன பையா? ஆனா உன்னால எப்படி திரும்பி போக முடியும்? பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்ன அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் இவனை புடிங்க, இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. இந்த பைக். இந்த பைக் குச்சிக்கோ. லட்டு சிங் அங்கிள், இந்த கேங்க மொத்தமா அரெஸ்ட் பண்ணிடுங்க. இங்க 11 பேர் இருக்காங்க. கான்ஸ்டபிள் 12, அப்புறமா ஆதி, யூடி, ரேவாவை சேர்த்து மொத்தம் 15 பேர். நான் நினைச்ச மாதிரியே 15 பேர். என் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லட்டு சிங் அங்கிள், அந்த விறகுக்கு பின்னாடி பாருங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஓ, அப்படி போடு போடு. மொத்தம் 15. டண்டனக்கா டடக்குனக்கா மொத்தம் 15 பேர் இருக்காங்க. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. வாவ், இவ்ளோ காஸ்ட்லியான கார் யாரோடது? இது டோனி தனேஜாவோட காரு. அவர் இங்க புதுசா சேர்ந்திருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க, அவர் அங்க சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போங்க போங்க போங்க. டோனி 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 இதெல்லாம் சீட்டிங். இவன் சாக்லேட் கொடுத்து தான் அவனை ஜெயிச்சிருக்கான். ஆமா ஆமா, அவன் சீட்டர் பா, சீட்டர். அப்படியா? அப்ப நீ வந்து என்கிட்ட மோது சாக்லேட் இல்லாம என்ன தோக்கடிச்சு காட்டு. கமான். இல்ல, நான்லாம் போட்டிக்கு வரலப்பா. நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன், போட்டி போடுறதுக்காக வரல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் பயந்துட்டான். ஒருவேளை இவன் என் கூட மோதலன்னா இவன் தலையில அடிக்கிற எல்லாருக்குமே நான் சாக்லேட்ஸ் கொடுப்பேன். இந்தாங்க. நான்
ஆதி எல்லாரும் தலையில கொட்டினாங்கன்னா தலை வீங்கிடும். அதுக்கு பதிலா நீ போட்டியிலே கலந்துக்கலாம். தலையாவது தப்பிக்கும். நீ யாரு? சிவா, என்னோட பேரு சிவா. நாம இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக இல்ல. அவன் இல்லன்னா என்ன? இப்ப நீ என்கிட்ட மோதிதான் ஆகணும். இல்லன்னா கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும் முன்னாடி தோல்வியை ஏத்துக்க. புரிஞ்சுதா? சிவா தோத்ததா சரித்திரமே இல்ல. சிவா கமான், அவனோட தலகணத்தை உடைச்சிடு. அவன் ரொம்ப சீட் போடுறான்பா. ஓகே, நான் உங்ககிட்ட மோதணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ தோத்துட்டனா ஸ்கூல்ல இதுக்கப்புறம் எந்த தப்பான விஷயத்தையும் பண்ணவே கூடாது. நாம படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரோம். என்ன ஓகேவா? இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். டோனி எப்பவுமே தோக்க மாட்டான். கமான். சிவா 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 அந்த சிவாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி உன்னை தோக்கடிச்சிருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறேன். இந்தாங்க இந்த ஜூஸ குடிங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். என்ன அவமானப்படுத்தின அவனை நான் இப்பவே பழி வாங்கி ஆகணும். கவலைப்படாதீங்க டோனி. இந்த பப்பு அங்கிள் என்ன பண்றேங்கிறத பாத்துக்கிட்டே இருங்க. சிவா தள்ளி போ. அந்த காளமாடு உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஓடிடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது நம்ம பிளான்லயே இல்லைங்க. டோனி தம்பியை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹெல்ப். ஸ்கூலுக்கு வந்த புது பையன் டோனி காலை மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டான். நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு டோனியை காப்பாத்த போயிட்டு இருக்கான். ஏதோ கிட்ட போயிட்டான். காப்பாத்த போறாரு. என்ன இது? அந்த பெரி பிடிச்ச காலமாடு சைக்கிளை முட்டிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. காலமாடு ஜெயிக்க போகுதா இல்ல சிவா ஜெயிக்க போறானா? நம்ம சிவா சைக்கிள் எடுத்துட்டு காத்துல பறந்து போயிட்டு இருக்காரு. என் கையை பிடிச்சுக்கோ. எனக்கு பயமா இருக்கு. டோனி தப்பிப்பானா மாட்டானா? சிவாவும் காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா டோனி பயந்துகிட்டே வர மாட்டேன்னு சொல்றான். அடடா எல்லாரும் பாருங்க, சிவா டோனிய காலமாட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட சிவா ஜெயிச்சுட்டான். காப்பாத்தின டோனிய பத்திரமா தரைய இருக்கிறதுக்காக சிவா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். இதோ வந்துட்டான். டோனி தம்பி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த புல்லால என்ன பண்ண முடியும்? நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சத்தம் போட்டேன். நான் என்னோட புல் ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சிவா வந்துட்டான். என்னோட ரைடை இவன் வீணாக்கிட்டான். ரைடு வீணாக்கிட்டானா? நீ அநியாயத்துக்கு ரொம்ப செல்ஃபிஷா பேசுற. வா சிவா, இவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உன்னையே அவன் குறை சொல்லி பேசிட்டு இருக்கான். தம்பி டோனி, உன் பின்னாடி பாரு காலமாடு. எங்க எங்க காப்பாத்துங்க. வா, என் கையை பிடிச்சுக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இல்ல
டோனி தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவாவை பத்தின கவலையா நீங்க விடுங்க. இந்த தடவை தான் என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பிளான் ஃபெயில் ஆகாது. பப்பு அங்கிள், சிவாவோட தைரியத்துக்கு அவனோட சைக்கிள் தான் காரணம்ன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிவா கிட்ட இருக்கிற சைக்கிளை விட எனக்கு ரொம்ப நல்ல சைக்கிள் வேணும். நான் என்னோட ஹைடெக் சைக்கிள்ல ரேஸ் பண்ணுவேன். ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் நான் யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எங்க இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு சைக்கிளை கொண்டு வாங்க. அடடா, நமக்கு இப்ப பணமெல்லாம் கொட்ட போகுது. அட்ரா சக்க. ஆனா டோனி தம்பி, ஹைடெக் சைக்கிளோட விலை ரொம்ப அதிகமாச்சே. ஒரு 2-3 லட்சமாவது செலவாக. அதான் என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. அதுவும் இல்லாம பாஸ் கிட்ட என்னால அவ்வளோ பணத்தை கேட்க முடியாது. அதுவும் இல்லாம இவ்வளோ பணம் எதுக்குன்னு என்ன கேள்வி கேட்பாரு. இந்தாங்க புடிங்க. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் பாக்கெட் மணி பணம் நிறைய என்கிட்ட இருக்கு. ஓ, ஏய் சிவா, கமான், சைக்கிள் ரேஸ்க்கு வரியா? இங்க பாரு, எனக்கு ரேஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கல்ல, சிவா என் சைக்கிளை பார்த்து பயந்து போயிட்டான். இவன் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டான். இது 27 கேர்ள்ஸ் உடைய சைக்கிள். சிவாவால மட்டும் கிடையாது, என்கிட்ட யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோனியோட சைக்கிள் ரொம்பவே நல்லா இருக்கு. கிவ் ஹிம் a big hand. நீ ஜெயிச்சிட்ட டோனி. வா, நாம இப்ப கிளாஸுக்கு போகலாம். பப்பு அங்கிள், சிவா என் கூட ரேஸ்க்கு வர தயாராவே இல்ல. இப்ப நான் சிவாவை எப்படி அவமானப்படுத்த போறேன்? அட டோனி தம்பி, இந்த பப்பு இருக்கும்போது நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? சிவா கண்டிப்பா ரேஸ்ல கலந்துக்குவான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? ரேவா, நிறுத்துங்க. ஸ்டாப். சிவா, சீக்கிரமா வா. ரேவாவை சில பேர் கடத்திட்டு போறாங்க. வேகமா வா. ரேவாக்கு என்னாச்சு? ஹலோ சிவா, உன்னோட ஃப்ரெண்டு ரேவாவை நீ தேடிக்கிட்டு இருக்கியா? அவ நம்ம கையில தான்ப்பா இருக்கா. நீ யாருன்னு சொல்லு. என் ஹிஸ்டரி எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு நினைச்சன்னா டோனி கூட நீ சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கணும். நீ ரேஸ்ல கலந்து ஜெயிச்சிட்டன்னா ரேவாவை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ பண்ணது தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவா என் கூட ரேஸ்ல போட்டி போட ரெடியா இருக்கான். அதனால யாரும் இந்த ரேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? இந்த ரேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. On your marks, get set, go. பாப்பா அங்கிள், நல்லா கேளுங்க. சிவா என்னை விட வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க டோனி தம்பி. சிவா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கவலையை விடுங்க, நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. பாய் பாய் சிவா. அங்கிள், எனக்கு வழியை விடுங்க. அடுத்தவங்களுக்கு வழி விட்டு எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி. நீ தான் எங்களை தாண்டி முன்னேறி போய் ஆகணும். சிவா, என்னோட பேரு சிவா.
பாஸ் நாங்க சிவாக்கு தொல்லை கொடுக்கலான்னு வந்தா அவ எங்களை துவைச்சு போட்டுட்டு போயிட்டா பாஸ். என்னது ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அடி வாங்கிட்டீங்களா? அவனுக்கு பையனை சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி அடிச்சா பாஸ். எஸ், இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ, என்ன இது? நான் ஜெயிக்க போறது இல்ல. அங்கிள், சிவா என்னை விட வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன ஆனாங்க? சிவா, நீ இந்த ரேஸ்ல தோத்துதான் ஆகணும். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணனா உன்னோட ஃப்ரெண்ட் இங்க சிரமப்படுவா. உன் ஃப்ரெண்டோட குரலை கேட்கணுமா? இரு, சொல்லு அவன் கிட்ட நீ எவ்வளவு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன்னு. ஹலோ சிவா, ரேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வெரி நைஸ் ரேவா. ஆஹா, நீ என்ன சீனை மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சீன்ல நீ பயந்து சிவாவை கூப்பிடணும். உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. அங்கிள், நான் எதுக்காக பயப்படணும்? நியாயப்படி பார்த்தா பயப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான் பயப்படணும். அங்கிள், சிவா வரதுக்கு எப்படி லேட் ஆகும்? அது வரைக்கும் நீங்க எனக்கு கூல் ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்து தர முடியுமா? நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன், பிக்னிக் கூட்டு வரல. கொஞ்சமாவது பயம் இருக்க வேணா? பை பை சிவா. இதுக்கப்புறம் உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்? பாப்பு அங்கிள், சிவா மறுபடியும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவனோட சைக்கிள் மறுபடியும் சரியாயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க முன்னாடி தெரியல மலைக்கு நடுவுல ஒரு குறுக்கு வழி இருக்குல்ல, அதுக்குள்ள போந்து நீங்க வந்துருங்க. சிவாவால அந்த வழியை கிராஸ் பண்ண முடியாது. டோனியோட சைக்கிளும் பறக்குமாப்பா? அண்ணா, சிவாவோட சைக்கிளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். டோனி, இந்த ரேஸ் அவசியமே இல்ல. ரேவா எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லிடு. நான் இப்ப சொல்ல மாட்டேன் சிவா. இங்க பாரு, என்னோட சைக்கிள் நம்பர் 1 அப்படின்றத நான் நிரூபிச்சே ஆகணும். சிவா, இப்ப டயரே ஒழுங்கா இல்லாம உன்னால எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும்? நில்லு டோனி. வேண்டாம். அங்கிள், என் கண்ணுக்கு உங்க 2 கண்ணு சுத்தி கருப்பா இருக்கிற மாதிரி தோணுதே. என்ன, என் கண்ணு கருப்பா இருக்கா? என்ன விளையாடுறியா? என்னோட கண்ணு நல்லா தானே இருக்கு. இப்ப நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பாயிடும் பாருங்களேன்.
அங்க பாருங்க, சிவா நேரா இங்க தான் வந்துட்டு இருக்கான். நீ எப்படி இங்க வந்த? நீ என் பக்கத்துல வராத. நீ பக்கத்துல வந்தா இந்த பொண்ணோட கதை அவ்வளவுதான் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், இப்போ கண்ணாடி எடுத்து உங்க கண்ணை பாருங்க. இங்க பாரு சிவா, ஐ எம் சோ சாரி. உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன்ப்பா. இருந்தாலும் நீ 2 தடவை என் ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க. நீ ஒரு ட்ரூ ஹீரோ. அண்ட் யுவர் சைக்கிள் இஸ் சைக்கிள் நம்பர் 1.